ஆ வாங்க வாங்க சாயாதுரை. ஆமாம், உங்களுக்கு தான் லீவே கிடைக்காதே, எப்படி லீவ் கிடைச்சது? சரி, உங்கள் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். சித்திரை திருவிழாவை நம்ம ஜாலியாக கொண்டாட போகிறோம். ஆமாம் தாத்தா, இந்த தடவை தான் எனக்கு அப்படி லீவு கிடைச்சது. அந்த லீவ் கிடைச்சதுக்கு காரணம் மீனாட்சி அம்மையுடைய அருளும் அழகருடைய அருளும் தான். சரியா? தாத்தா, இந்த திருவிழா பத்தி எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு. எல்லாருக்கும் பதில் சொல்ல தயாரா பிகிலே? அப்படியா? நிறைய டவுட்ஸ் இருக்கா? கவலையே படாத, எல்லா டவுட்ஸுக்கும் நான் பதில் சொல்கிறேன். தாத்தா, இந்த திருவிழா எத்தனை நாள் நடக்கும்? முதல்ல அத சொல்லுங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் ஊருக்கு போகாம இங்கேயே இருந்துக்கிறேன். இது சம்மரில் தான் நடக்கும். லீவே போட வேண்டாம், நீ தாராளமாக ஊரில் இருக்கலாம். வர 12ஆம் தேதி, அதாவது 12/4/2024 அன்னைக்கு தான் திருவிழா ஆரம்பிக்குது. இதில் ஒன்று தெரிஞ்சுக்க பாப்பா, மதுரையில் ஓடுற 6 பேர் என்னன்னு உனக்கு தெரியுமா? ரிவர் வைகை. இந்த வைகை ஆற்றுக்கு தெற்கு பக்கத்தில், அதாவது சவுத் ஏரியாவில் நம்முடைய மீனாட்சி அம்மன் டெம்பிள் இருக்கு. இந்த மீனாட்சி அம்மன் சொக்கநாதருக்கான திருவிழா 12ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். அதே சமயத்தில் வைகை ஆற்றினுடைய வடக்கு பக்கம் அழகர் கோயிலிருந்து வர்ற அழகர் ஆற்றுல வந்து இறங்கி அப்புறம் இங்கேருந்து திரும்பி போகிற வரைக்கும் அது ஒரு 3 நாள் திருவிழா நடக்கும். அப்போ 21, 22, 23, 24, 25 இது வரைக்கும் அழகர் மதுரையில் இருப்பார். 26ஆம் தேதி புறப்பட்டு போவார். அப்போ சூப்பர் தாத்தா, இனிமே எல்லா நாளும் என்ஜாய் தான். நிச்சயமா பாப்பா, என்ஜாய் 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 மீ என்ஜாய். நீ பாடுவேல்ல, அதே மாதிரி தான். அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் கோவிலுக்கு போறோம், சாமி சுத்தி வரத பாக்குறோம். அதே போல உனக்கு வேண்டிய பொருளையும் நான் வாங்கி தர்றேன். சரியா? கொடியேற்றமா அப்படின்னா என்ன தாத்தா? ஸ்கூல்ல ஃபிளாக் ஹோஸ்ட் பண்ணி சாக்லேட் கொடுப்பாங்களே, அதானா? ரொம்ப அழகா கேட்குற பாப்பா. அந்த கொடியேற்றல. அது என்ன அப்படின்னா, உங்க ஸ்கூல்ல நடக்கிறது, மற்ற இடத்துல நடக்கிறதெல்லாம் குடியரசு தினத்துக்காகவும், ஜனவரி 26, ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்துக்காகவும் தான் கொடியேற்றுவாங்க. அன்னைக்கு உங்களுக்கு மிட்டாயெல்லாம் கொடுப்பாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டா, திருவிழா ஆரம்பிப்பதுன்னு வச்சுக்கேன், அதை எல்லாருக்கும் தெரிவிக்கணும்ல. அதை எப்படி தெரிவிப்பாங்க அப்படின்னா, அதுக்கு தான் இந்த கொடி ஏற்றுவாங்க. அதாவது கோயிலுக்குள்ள முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கொடிமரம், நீ போய் பார்த்துருந்தேன்னா தெரியும், அப்படியே தங்கத்திலே அதுக்கு மேலே வந்து இது பண்ணியிருப்பாங்க, கவர் பண்ணியிருப்பாங்க. சிவபெருமான் வரக்கூடிய அந்த ரிஷப வாகனத்தினுடைய அந்த படம், அதை அப்படியே மேலே ஏற்றுவாங்க. ஏற்றியாச்சுன்னா என்ன அர்த்தம்? திருவிழா தொடங்கிருச்சுன்னு அர்த்தம். அந்த காலத்தில் ஊர் மக்களுக்கு இதெல்லாம் சொல்றதுக்காக கோயிலில் இப்படி கொடி ஏற்றுறது வழக்கம். இதுக்கு பேர் தான் கொடியேற்றம்னு பேர். இந்த திருவிழாவில் பாப்பா என்ன ஆச்சரியம்னா, நம்ம கோயிலுக்கு போகிறோம் இல்லையா, அது மாதிரி சாமி ஊரில் இருக்கக்கூடிய நம்மளையெல்லாம் பார்க்கறதுக்காக ஒவ்வொரு நாளும் காலையிலையும் மாலையிலையும் அவங்க வந்து பல்வேறு வகையான வாகனங்கள்ல வருவாங்க. இந்த கொடியேற்றம் சொன்ன இல்லையா, அன்னைக்கு பார்த்தா சிவபெருமான் அவர் வந்து கற்பக விருட்ச வாகனத்திலையும், அதே போல மீனாட்சி அம்மன் சிம்ம வாகனத்திலையும் வருவாங்க. நல்லா சாமி கும்பிட்டுக்கோ, நல்லா படிப்பு வரணும், நிறைய சாதனைகள்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கோ. ஏன்னா மீனாட்சி அம்மனும் சொக்கநாதரும் கேட்டதெல்லாம் கொடுப்பாங்க. சரி, நம்ம வீட்டுக்கு போவோமா? போயிட்டு நாளைக்கு வருவோம்.